இந்த பிளாஷ்பேக் சீன் அப்படின்ற ஒரு விஷயம்னா, என்ன பண்ணிட்டு இருந்தாரு தேவா? தேவா யாரு? தேவாவோட அந்த பிளாஷ்பேக் சீன் வந்துச்சுன்னா தான் தியேட்டர் வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு எதுவுமே ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் சீனுக்கு தியேட்டர் என்ன ஆகப் போகுது? இல்ல. ஒரு அமளி துமளியா இருக்கும் அது. ரஜினியோட இது உங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோவுடைய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டே எது அப்டின்னா, 3 அடி வாங்கின போது 4வது அடி அந்த ஹீரோ அடிக்கும்போது தெறிக்கணும் அப்டின்னு. ஆமா. இது எம்ஜிஆர் காலத்துல இருக்கிற ஒரு இப்ப ரஜினி வந்து இதுதான் வந்து சாதாரணமா இருக்க ஒரு நபர் அவருடைய பின்புலம் என்னான்னு தெரிஞ்ச பிறகு தியேட்டர் அல்லோகலப்படும். ம், ம், ம். அதுலயும் அந்த வாயில அந்த பீடிய வச்சுக்கிட்டு வர ஸ்டைல் வந்து அது தீயா, நல்லவன் நல்லவனா, மிஸ்டர் பாரதா எல்லாம் அத எடுத்து டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவருடைய வந்து சிக்னேச்சர். ஓகே. இந்த அருணாச்சலம் படத்துல அந்த காப்ப அ இது பண்ற விஷயங்களா ஆமா, இருக்கட்டும், நீங்க சொன்ன மாரி அந்த பீடியா இருக்கட்டும், ஆமா. நீங்க தீ இந்த மாரியான படங்கள், இந்த பாஷா ஃப்ரேமா இருக்கட்டும், என்ன சார் என்ன நடக்க போகுது இங்க? இல்ல. நம்ம இந்த ட்ரெய்லர் வச்சு உண்மையிலேயே எந்த கெஸ் கதைன்னு பண்ணுங்க. கெஸ் பண்ணவே முடியாது. ம், ம், இதுக்கு ம். முன்னாடி வந்து நெறைய கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியால இதுதான் நமக்கும் வந்து காதுல வந்த விஷயமா இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு கதையா அது கதைன்றது வந்து ஒரு இது இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு சீன் ட்ரீட்மெண்ட் வந்து ம், அங்கங்க ம். இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்பொழுது, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 15 அல்லது 20 நிமிடத்திற்கும் அந்த படம் வந்து அப்படியே எங்கேஜ்டா வச்சுக்கும்.